Hello guys, today we are seeing Minecraft. No, for a change, I'm talking in Tamil. Okay guys, இன்னைக்கு மைன்கிராஃப்டில் வீடியோ போட போகிறோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு கேட்டிருந்த மைன்கிராஃப்டில் வீடியோ போடுறான்ட்டு, அதுக்கு தான் இப்போ வந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ முதல்ல மைன்கிராஃப்டில் இப்படி ஓகே ஓகே எங்கே இப்படி லைன் இது மாதிரி பண்ணும். நான் ஆடு போட்டான்டா, வெறுப்பேற்றுது ஆடு போட்டாலே. மொபைலில் தான் நான் பண்ணுறேன். ஸ்கிப் நெட் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். எதுக்கு வருது? வந்துருச்சு லோடிங். என்னன்னு தெரில, எனக்கு மைன்கிராஃப்ட் இப்படி வருது. என்னடா அலெக்ஸ் ஸ்கின் வந்துருச்சு, ஸ்டீவன் எழுதியிருக்கு. என்னடா இது? சரி, சம் கேம் 2 blocks deepல 9 இது 9 blocks with 9 into 9 into 9ல டிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சாரி, எங்கள் இதை அடிச்சு கீழே இங்கே இதை போயிட்டு டர்ட்டி நல்ல ஒரு சங்கம். ஏன்டா ஆடு போட்டு இருக்கீங்க? லோடு ஏன்டா இதில் கோலவெறி ஆடு போட்டே இருக்கானுங்க. வச்சுட்டு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு தேவை நம்மளுக்கு. ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் பிளேட். உங்கள் சாய்ஸ். நான் வந்துட்டு அயர்ன் எடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு பிஸ்டன் இங்கே தான் இருக்கும். ஸ்டிக் பிஸ்டன் எடுத்துக்கோங்க. டோருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கிளாஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸு எதோ வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்துட்டு இல்லைனா இவ்வளோ சோதனை பண்ணுறானுங்க. இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாக், நான் வந்துட்டு குவார்ட்ஸ் பிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். கடுப்பிடுவா இந்த மைன்கிராஃப்டை கண்டுபிடிச்சாங்க. அவ்வளோ கோவம் வருது. ஓ சாரி, ஒரு இது எக்ஸ்ட்ரா டிக் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு லூஸு நான். சரி, தேவையில்ல எதுவும். ஓகே, இப்போ வந்துட்டு இப்படி வச்சுட்டு இங்கே 2 பிளாக்ஸ் வச்சுட்டு இது மேலே இந்த ப்ரெஷர் பிளேட் வச்சுருங்க. இப்படி மிதிச்சா அது லைட்டாக பாவணும். என்னடா இது லைட்டாக பாவ மாட்டேங்குது. ஆனால் இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் ஃபார்முலா. அது தப்பாக பண்ணுறேண்ணா. எதுக்கு இந்த லூஸு இப்படி கொண்டு போகணுன்னு தெரில. சரி, இப்போ திரும்பி லேக் அடிக்கணும்னு நினைக்கிறேன்.
இங்கே ஒரு பிளாக்கு. எதுக்கு இந்த லூஸு ப்ளீஸ் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகேவா? ஆடு வந்துட்டே இருக்கு, என்னன்னு தெரில எனக்கு. நெட்டும் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகே, அங்கே ஒரு ட்ரோன்டு சாம்பி போகுது பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் என்ன தப்பு பண்ணுறேன் இதில். இது வேறு லோட் ஆகிட்டே இருக்குங்க கைஸ். இந்த லேகாலேயே 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் செஞ்ச லூஸு தப்பு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ரெட் ஸ்டோன் டார்ச்சை வைக்க மறந்துடுச்சு. இந்த இல்லை கடுப்பிடுவது. சரி வருது. ஓகே, ரெட் ஸ்டோன் டார்ச்சிங் ஒன்று வச்சுட்டு ஸ்டெப் பண்ண என்னடா போக மாட்டேங்குது. தப்பு இல்லையே. கைஸ், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன் நான், ஆனால் என்னன்னு தெரில. போடாடி, இந்த டாப்பிக்கே எனக்கு வேண்டாம், வேறு ஏதோ பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த டாபிக் பிடிக்கல, அதனால் நான் அதை இதுக்கு மேலே விட்டுறேன். சரி, எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது தான் இது. இந்த ரெட் ஸ்டோன் இது தூக்கி ஜம்ப் பண்ணி விடுவோம்ல, அது இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு டிஸ்பென்சர் வேணும். டிஎன்டி பஞ்ச் ஆஃப் டிஎன்டி எத்தனை டிஸ்பென்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை கட்டு ஆஃப் டிஎன்டி தேவை. ஒன்றா வச்சா வந்துட்டு ஒர்க் ஆகாது. சரி, நெக்ஸ்ட் பிளாக்காக வந்துட்டு நீங்கள் ப்ரெஷர் பிளேட் எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் இது ஹாஃப் பிளாக், இந்த ஹாஃப் பிளாக் வருதோ இல்லை, இந்த ஸ்லாப் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த நான் ப்ரெஷர் பிளேட் எடுத்துக்கிறேன். நான் ஐரன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஐரன் பிளாக் நான் எடுக்கிறது வந்துட்டு ஐரன் பிளாக். கீழே போடுறதுக்கு டிஎன்டி வெடிக்கும்போது கிராஸ் இருந்தால் வந்துட்டு இது இடம். நெக்ஸ்ட்டு மெயினாக தேவைப்படுறது வாட்டர் பக்கெட். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இவ்வளோ நேரம் இழுத்ததுக்கு சாரி கைஸ். ஆனால் அது முன்னாடி நான் செஞ்சுருக்கேன், அது ஒர்க் ஆகும். இது என்னமோ அப்டேட் ஆகிடுச்சு போல் மைன்கிராஃப்ட், அதனால தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கே நோட்டீஸ் பண்ணிங்களா, ப்ளூ கலரில் வச்சு அதெல்லாம் அது முன்னாடி வேறு ஒரு கலரில் இருக்கும். டச் பண்ணால் சரி, ஓகே. ஆரஞ்சு கலரில் வச்சு பாசம். ஓகே, இப்போ டே கடுப்பு இருந்தா
10 நிமிஷம். ஆனால் இதில் இதுதான் உருப்படியான கொஞ்ச நேரம் தான் உருப்படியாக இருக்கு. இப்படி ஒரு 3 இங்கே ஒன்று, நீங்கள் 2 கூட வச்சுக்கலாம் வேணும்னா. இப்போ இத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு ஒன்று வச்சுட்டு கீழே இந்த 3 மட்டும் டிக் பண்ணிவிட்டு இங்கே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே நடுவில் அயர்ன் பிளாக் வச்ச இடத்துல வாட்ரு வைக்கணும். தப்பான இடத்துல வச்சுட்டு வாட்ரு இப்போ நின்றுக்கும். ஓகே, கோழி சரி. இப்போ வந்து டிஎன்டி இதில் கைஸ் இந்த நைட்டை பாருங்களேன், இந்த அப்டேட்டில் எப்படி இருக்குன்னு. ஆனால் 3 மட்டும் மாறல. மைன்கிராஃப்ட் பிரேக் ஆயிடுச்சுடா. சைடாக ஸ்டார் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டார் இருந்துச்சான்னு தெரில. போன இதில் நான் வந்துட்டு மோஸ்ட்லி விளாட்னது. இப்போ தான் திரும்பி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு இது பண்ணால் சஜஸ்ட் பண்ணாங்க மைன்கிராஃப்ட் போடுறேன் அப்படின்ட்டு. அதனால தான் நானே போடுறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி வீடு வந்துருச்சுன்னா ஏன்டா இப்படி சாதனை பண்ணுறீங்க? ஒரு வீடியோவுக்கு 12 நிமிஷம் வச்சு இது 6 நிமிஷத்துக்கு முடிய வேண்டிய வீடியோ. இப்போது இந்த ப்ரெஷர் பிளாக்கை உடச்சிட்டா இதாயிடும். இப்போ வந்துட்டு இது தப்பாக போட்டேன்டா. இது கூட ப்ளூ கலரில் மாறிட்டுருக்கு கைஸ். சத்தியமாக எனக்கு தரல கைஸ். இவ்வளோ லேக் இல்லை. ஆடு நெட்டே ஆஃப் இந்த கைஸ் இருக்குது. ஓகே, இப்போ டைம் ஃபார் டிஎன்டி. இப்போ 9 இருக்குது. 9 டிஎன்டி வச்சு ஃபில் பண்ணும். ஓகே, டேய் அழுந்துருவேண்டா. வாங்க கைஸ், என் ஃப்ரெண்டு நான் இங்கிலீஷில் தமிழில் போட்டால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும்னு சொன்னேன். ஓகே, பண்ணுறா. ஐயோ, மைன்கிராஃப்டே டெலீட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு. புது அப்டேட்டில் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டானுங்க போல. பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ கைஸ். யாராவது பார்த்து வெறுத்துறாதீங்க. ஐயோ, ஃபாலோ பண்ணுறேன். இங்கே ஒன்று இருக்கு. டேய் ஒரு இதுக்கும் இப்படி ஆட் போட்டால் 9 ஆடு பார்க்கணுமாடா நான் இப்போ. நான் உங்ககிட்ட பேசலை, மைன்கிராஃப்ட் லூஸுக்கிட்ட பேசுகிறேன். இவ்வளோ ஆடு போடுறான். ஓகே, இதுக்கு வச்சுட்டு ஆடு போடாதாடி சாமி. டெஸ்ட்டு வேறு பண்ணி காட்டணும், அதுக்கு வேறு ஆடு போடுவான். ஓகே, 3வது வில்லேஜ், 4வது ஆடு போடுவா. 4வது வில்லேஜ்.
ப்ளீஸ்டா. நானே கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு பிளாக் நான் வைக்கிறேன். இப்போதைக்கு ஆட் போட்டே இருக்கேன். கைஸ் எண்ட்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் வெறுத்துருவீங்க. ஓகே டேய் வெளில வரத்துக்கெல்லாமாடா ஆடு. திரும்பி ஆடு போட்ட காண்ட் ஆயிடுவேண்ணா. அது போடுவான்டா. ஃபோர்த் ஒன்றுக்கு வச்சிரு. டே இல்லை காண்டாயிடு வேணாம். இனிமேல் ரெட் ஸ்டோன் அது வேறு வைக்கணும். ஓகே கைஸ் சில். இது 20 நிமிஷம் போய்டும்னு நினைக்கிறேன். இது எப்படியோ 16 வந்துருச்சு. இப்போ ஒரு ஆடு. ஆடே இல்லை. ப்ளே ஸ்டோருக்கு எப்படி போட்டுருப்பான்? சை தப்பு பண்ணிட்டேன். பாடி எப்படியோ க்யூர் பண்ண கைஸ். ஓகே இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ரெட் ஸ்டோன் டஸ்ட், அதுக்கப்புறம் பட்டன் ஒரு லெவர், இது ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஓகே காடு கொஞ்சம் பரபரன்னு வந்தது. செம்மையாகவே ஒர்க் ஆகுது. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய். என்னடா நேராக ஹோம் கொண்டு. ஓகே பை கைஸ்.